ஜோதி வழிபாடுங்கிறாங்க, சிலர் வந்து உருவ வழிபாடுங்கிறாங்க, சிலர் உருவ வழிபாடு இல்ல அப்படிங்கிறாங்க. ஆனா இந்த மத கோட்பாடுகள் எல்லாமே எதை நோக்கி பயணிக்குது அப்படின்னா, எதையோ ஒரு சாராம்சத்த நம்ம கிட்ட சொல்லுது. நீங்க எவ்ளோ மறுத்தாலும் சரி, குறிப்பா சொல்ல போனோம்னா, வாணிதாசன் அப்படின்னு சொல்லக்கூடிய கவிஞர் ஒருவர் சொல்லுவாரு, "இல்லாது இருக்கிறதை பற்றி நினைப்பதை விட, இருக்கிறதை பற்றி நினைத்தாலே உலகத்தில் ரம்மியமாக வாழ்ந்துவிட்டு செல்லலாம்" அப்படிம்பாரு. நம்ம இல்லாத ஒண்ண தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது தான் நம்மளோட வேல்யூ ஆடட் கொஞ்சம் குறையுதோ, இருக்கிறத பத்தி நினைக்கும்போது நம்மளோட வேல்யூ ஆடட் கொஞ்சம் ஏறி இருக்கோ அப்படிங்கிறது இந்த ஞானிகள் நமக்கு உணர்த்தியிருக்காங்க. குறிப்பா சொல்லும்போது, தெலுங்கு தேசத்து ஞானியாகிய வேமன் கவி சொல்கிறார். அழகா சொல்றாரு அதுல. ஏன் காலங்காத்தால வேல்யூ ஆடர்ல இதை எடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைங்க கிட்ட எது இருக்கோ இல்லையோ, அந்த மாறல் முற்றிலுமா குறைஞ்சு போகுது. என் பையன் நல்லா தான் படிக்கிறான். டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், பெரிய பெரிய தொழிலதிபர் ஆகணும்னு எல்லாத்துக்கும் ஆசைப்படக்கூடிய பேரண்ட்ஸ் இன்னைக்கு ஒரே ஒரு இடத்துல என்ன தப்பு பண்ணிடுறாங்க அப்படின்னா, முதல்ல ஹியூமன் கைண்டோட அந்த பையன் இருக்கானா அப்படிங்கிறத செக் பண்றதுல மறந்துடுறோம். குறிப்பா சொல்ல போனோம்னா, இன்னைக்கு 3 தலைமுறைகள் ஒண்ணா பயணிக்கக்கூடிய வாழ்க்கை முறையில நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதாவது எங்க மாமியார், மாமியாரோட மாமியார், அடுத்தது நானு. அப்ப சொல்லக்கூடிய வார்த்தைகள்னு பார்த்தா, என்னுடைய பேரன் இப்படி இல்ல அப்படிங்கிறதுக்கும், இவங்க என்னுடைய பேரன் அப்படி இல்ல அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசங்கள் முரண்பாடாக இருக்கு. அந்த காலத்துலலாம் பார்த்தோம்னா, மனிதர்கள்க கிட்ட எது இருக்கோ இல்லையோ உண்மை, நம்பிக்கை, சத்தியம், தர்மம், நீதி அதெல்லாம் இருந்திருக்கு. அந்த வேல்யூ ஆடட் அதெல்லாம் அவங்க கூட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. இன்னைக்கு போகக்கூடிய போக்குல நம்ப எது தர்மம் அப்டின்னா, எனக்கு எது சரின்னு சொல்லிதோ அது தர்மம். எது உண்மை, எனக்கு எது தோணுதோ அது பேசினா உண்மை அப்டின்னு நெனைக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு ஞானிகளும் அவர்களுடைய கருத்துக்களை அழகாக பதிவு பண்ணும்போது, அந்த கருத்துக்களை நான் மற்றவர்களிடம் பதிவு பண்ணும்போது தான் எனக்கான வேல்யூ ஆடட் ஏறுதோ அப்டிங்கிறத நான் நெனைக்கிறேன். அ ஏன் அப்டின்னா, இன்னைக்கு எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம். இன்னைக்கு நம்ம நெனைச்சோம்னா உட்காந்த இடத்துல கடல் கடந்து எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம். அதற்கான வாய்ப்புகள் இங்க கொட்டி கிடக்கு. ஆனால் இந்த சம்பாதிக்கிறதுனால நம்மளுடைய மனநிலைகள் மாறி இருக்கா? அப்படின்னா மாறி இருக்கு. ஓகேவா? எப்படி மாறி இருக்கு? ஒரு சின்ன சைக்கிள் வச்சிருந்தோம், வண்டி வாங்கினோம். வண்டி வாங்கினோனே, அதுக்கப்புறம் ஒரு சின்ன வீடு வச்சிருந்தோம், பெரிய வீடு ஆக்கினோம். அப்ப வேல்யூ ஆடட் இதெல்லாம் வேல்யூ ஆடடா? அப்படின்னு நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இதெல்லாம் வேல்யூ ஆடடே கிடையாது. இதெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருள்ல அழிஞ்சு போகக்கூடிய பொருள். ஒரு கார் வச்சிருக்கோம் 5,00,000க்கு அடுத்தது ஒரு கார் வரும். அப்ப அந்த கார் போயிடுது. அப்ப மனிதர்கள் கிட்ட தினந்தோறும் புழங்கக்கூடிய பொருட்கள்ல அதோட மதிப்பு ஏறுது. ஆனா, அந்த மதிப்பு கொஞ்ச நாள்ல அழிஞ்சிடுது. ஆனால் இந்த ஞானிகளும், துறவிகளும் எதையுமே வந்து கொண்டு வரல. எதையுமே அவங்க வந்து பெருசாலாம் அனுபவிக்கல. அவங்க இப்படியெல்லாம் அனுபவிக்கிறத பார்த்து நம்ப அனுபவிக்கல. ஆனால் அவங்க சொன்ன வார்த்தைகள் இன்னும் இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் அந்த வேல்யூ ஆடட்ல அவங்களுக்கு மதிப்பு கூட்டியிருக்கு. அப்போ ஒரு மனிதன் அ அழிந்து போகக்கூடிய பொருட்கள்ல ஆசை வைக்காமல் இருப்பதே வேல்யூ ஆடட் அப்படிங்கிறாங்க. நீ எதெல்லாம் அழியுது? ஒரு கார் வாங்குற, அது கொஞ்ச நாள்ல டெஸ்ட்ராய்ட் ஆயிடுது. மறுபடியும் புதுசா ஒண்ணு வாங்குற. ஒரு வீடு கட்டுற, கொஞ்ச நாள்ல பெரிய வீடாக்குற. இப்ப நீங்க வாங்கின வீட்ட உங்களுடைய மகன்களோ, மருமகன்களோ, அ பொண்ணுங்களோ, அத கொஞ்சம் வேற இடத்துக்கு மாறும்போது, உன்னோட வேல்யூ ஆடட் என்ன ஆகும்னா, அ நீங்க உங்களுக்கு தெரியும். அதோட பாரம்பரியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த குழந்தைங்களுக்கு அந்த பாரம்பரியத்த நான் சொல்லிக் குடுப்பதில தான் நம்மளோட வேல்யூ ஆடட் இருக்கு. குறிப்பா சொல்ல போனோம்னா, நான் வந்து ஒரு அதாவது சி சிட்னில இருக்கக்கூடிய உலக சமாதான குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு இருக்கு. அதுல பார்த்தோம்னா, இன்னைக்கு நம்ம அழியக்கூடிய நம்ப படிக்கும்போது காலத்துலலாம் மாறல் அப்படின்னு ஒண்ணு இருந்தது. அந்த மாறல்ல என்ன சொல்லிக் குடுப்பாங்கன்னா, ஒரு மனிதர்களுடைய தன்மை என்ன? அந்த மனிதர்கள் எத செய்யறதுக்கு அஞ்சணும், எது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் இன்னைக்கு காலப்போக்குல மாறி மறந்து போயிருச்சு. அப்ப அந்த குழுவானது இன்னைக்கு ஃபாரினர்ஸ்ல வச்சிருக்கிற அந்த குழுவானது நன்னெறி வகுப்பு எடுக்குறாங்க. திருக்குறள் வகுப்பு எடுக்குறாங்க. அ எதா இருந்தாலும் நம்ப உலக தரத்தில முதல் இடத்துல இருக்கிறோம். உலக தரத்தில நான் 2வது இடத்துல இருக்கேன். அப்படின்னு சொல்லி பெருமை அடையக்கூடிய ஒவ்வொரு நாடும் எதை இழந்துடுச்சு அப்படின்னா, அந்த மனித தன்மைய இழந்துருச்சு அப்படின்னு இதுலருந்து நானு நெனைக்கிறேன். அப்ப மனிதர்கள் தன்னுடைய நிலைகளில் சற்று உயரப் போவது தான் வேல்யூ ஆடடா? அ உயரப் போகிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, காலத்தினால அழியாம இருக்கும் பொழுது தான், அப்ப அந்த மனிதன் வேல்யூ ஆடட் பெர்சனா ஆகுறான். இப்ப இதுல இருக்கக்கூடிய கவிதைகள், இதுல இருக்கக்கூடிய வசனங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, "கல்லை குவித்து பெரிய கோயில்கள் கட்டுகிறார்கள். தெய்வம் உங்களுக்குள்ளே இருப்பதை அறியாமல் வீணாக ஏன் தொல்லைப்படுத்துகிறீர்கள்?" அப்படின்னு அழகா சொல்லியிருக்காரு.
அதாவது ஒரு புத்தகத்தை நம்ம படிக்கும்போது, முதல் தடவை படிக்கும்போது அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு மாதிரியாகவும், அந்த புத்தகங்களை 2வது முறை படிக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் புதியதாகவும், அந்த புத்தகத்தை நான் 3வது முறை படிக்கும் பொழுது ஒரு சுவாரஸ்யம் மிக்கதாகவும், 4வது முறை படிக்கும் பொழுது இந்த புத்தகத்தில் இவ்வளவு உள்ளதா என்ற ஆச்சரியங்களாகவும் என்னை வேல்யூ ஆடட் பர்சனாக மாற்றுகிறது. எப்படி இதை சொல்லலாம் அப்படின்னா, கல்யாணம் ஆன பொழுதுல முதல் பார்க்கும்போது எங்க வீட்டுக்காரர் சொல்லணும்போம். அடுத்த வருஷம் அவங்க அப்பா சொல்லட்டும்போம். 3வது வருஷம் இருமா அவருக்கு இது ஒத்து வராது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பழகும்போது இல்ல என்னால வர முடியாதும்மா. எனக்குன்னு கொஞ்சம் மாறிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்ப நம்மளுடைய வேல்யூ ஆடட் எப்படி மாறுது அப்படிங்கும்போது, ஒரு செயல்ல நம்ம எப்படி நம்மள ஐக்கியப்படுத்திக்கிறோமோ, ஒரு செயல்ல எப்படி நம்மளோட முன்னுதாரணமாக இருக்கோமோ, அப்ப நம்மளுடைய சொற்கள் மதிக்கப்படுது. அதாவது பெரிய கோயில்லாம் இப்ப கூட கங்கை கொண்ட சோழபுரம், தஞ்சாவூர் சிற்பங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய கோயில் கட்டியிருக்காங்க. நம்மளுடைய சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் எல்லாருமே. ஆனா ஒரு தெலுங்கு தேசம் அப்படிங்க போகும்போது அங்கிருந்து தான் சாளுக்கியர்கள்லாம் வருவாங்க. நம்ம சாளுக்கியர்களோட கட்டடக்கலைன்னு பார்க்கும்போது அவங்களுடைய கலை இது ஆர்கிடெக்சர் வந்து வித்தியாசமாக இருக்கும். குறிப்பா போனோம்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்கள் பார்த்தோன்னா தெலுங்கு தேசத்து மக்கள் மன்னர்கள் கட்டிய கோயில். அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிற்பமும் எப்படி இருக்குன்னா வரிசையா இருக்கும். அதாவது நீங்க தாய்மானவர் சன்னதி போனீங்கன்னா திருச்சி தாய்மானவர் சன்னதியில இரும்புலயே அந்த செயின் லிங்க் போட்டிருப்பாங்க. அப்படியே அழகா இருக்கும் அந்த செயின் லிங்க் பார்க்கும்போது. அப்ப ஒரு கட்டடக்கலையானது ஒரு மன்னர்களுடைய வரலாறுகளை நமக்கு பதிவு பண்ணும்போது, அந்த கட்டடக்கலையில இருக்கக்கூடிய உருவமானது நான் அந்த இடத்துல ஒரு சிவனை வச்சேன், அந்த இடத்துல ஒரு பெருமாளை வச்சேன், அந்த இடத்துல ஒரு அம்பாளை வச்சேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த மனிதர்களுடைய வேல்யூ ஆடட் ஏறுது. ஆனால் இதையெல்லாம் கண்டுகளித்த ஒரு பெரிய அத சொல்றது இத தத்துவியலாளர்கள் அவங்க எப்படி சொல்லியிருக்காங்க, உனக்குள்ளேயே கடவுள் இருக்காருடா. ஆனா நீ போய் கடவுளை இங்கேயும் அங்கேயும் தேடாதடா அப்படின்னு அழகா சொல்லும்போது அவர்களுடைய மனப்பான்மைகளை அவர்கள் வேல்யூ ஆடட் பர்சனா மாறிட்டாங்க. அடுத்தது அழகா சொல்லக்கூடியவர் விவேகானந்தர். நமக்கே தெரியும். ஒரு இளம் புயல், இளம் துளவி, முற்றிலும் வேறுபட்ட சிந்தனையாளர். அதாவது எவ்வளவு சொல்றது, ஒரு காவி நிறம் அப்படின்னா அத ஒன் மேன் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கும் காவி அப்படின்னா யார் யாரோ போடுறாங்க. ஆனா அந்த காவி அப்படின்னாலே நமக்கு உடனே ஞாபகம் வரக்கூடியது அந்த விவேகானந்தர் தான். அவர் விவேகானந்தர் அழகா சொல்றாரு, ஒவ்வொரு மனிதனுடைய அறிவிலும் பரமாத்மா மறைந்து நிற்கிறது. வெளி உலகத்தையும் உள் உலகத்தையும் வசப்படுத்தி உள்ளே மறைத்திருக்கும் தெய்வத்தை வெளிப்படுத்துவதே நாம் செய்ய வேண்டிய காரியம் அப்படிங்கிறார். உனக்குள்ளேயே தெய்வம் இருக்கிறாரு. அந்த தெய்வத்தை வெளிப்படுத்துவதற்கான காரியங்களை நீ செய்யும் பொழுது நீயும் வேல்யூ ஆடட் பர்சனாக மாறுகிறாய் அப்படிங்கிறாரு. அப்ப மனிதர்கள் கிட்ட நான் எதை கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்படுறேன்னா, நீ 5 ரூபா பேனா வச்சிருக்கியா, 50 ரூபா பேனா வச்சிருக்கியாங்கிறது முக்கியம் இல்ல. அந்த இல்லாதவனுக்கு ஒரு பொருள் குடுக்குறோம் பாத்தீங்களா, அப்பதான் நம்ம வேல்யூ ஆடட் பர்சன். அப்பெல்லாம் விவேகானந்தரோ, ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சரோ, இல்ல ஒரு எமர்சனோ இவர்கள்லாம் வந்து நிறைய நாட்டுக்கு செஞ்சிருக்காங்க. ஆனா எங்கேயாவது ஒரு புகைப்படங்கள், அவர்களுடைய புகைப்படங்கள் ஒருத்தருக்கு ஒண்ணு செஞ்ச மாதிரி எங்கேயாவது இருக்கு. அவங்களோட முக்கியவாசி படங்கள் பார்த்தோம்னா இந்த ஸ்பீச் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். குறிப்பா சொல்ல போனோம்னா எங்களோட திருப்பராய்த்துறையில ராமகிருஷ்ண பரமஹம்சரோட இது இருக்கு. அப்ப பார்த்தோம்னா அவருடைய போட்டோஸ் எல்லாம் பார்த்தோம்னா சாதாரண மனிதர். விவேகானந்தர் பார்த்தாருன்னா சாதாரணமா தான் இருக்காரு. ஒரு இடத்துல கூட அவர் ஏதாவது ஒரு கை நீட்டி ஒரு பொருள் இப்படி கொடுத்து அதை ஒரு அந்த காலத்துல போட்டோ இல்லையா, இல்ல அந்த மனிதர்களுக்கு அந்த ஆசைகளே இல்லையா, அதாவது நிழல்கள் மறைந்து போகும் நிஜங்கள் என்றும் தொடரும் அப்படின்னாரு காளிதாசர். அதாவது குறிப்பா சொல்வாரு, என்னைய பற்றின நிழல் வேணா அழியலாமா, ஆனா என்னுடைய நிஜம் எப்பயுமே அழியாதுன்னா மேகதூதம் எழுதின காளிதாசர். அப்ப அந்த காளிதாசரோட கவி வண்ணம் எப்படி எல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கும் போது அவங்க எல்லாம் இந்த உலகத்துல சாதாரணமாக வந்தவர்கள், ஆனால் சாதனையாளர்களாக மாறியிருக்காங்க. அப்ப இது யார் தான் கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்னா இந்த பொறுப்பு ஒவ்வொரு மனிதர்கிட்டயுமே இருக்கணும். ஒரு 1000 ரூபாய்க்கு சட்டை வாங்கி போட்டுக்கிட்டோம்னா நல்லா இருக்கு. ஓகேவா? ஆனா இந்த ரூ. 1000 சட்டைய நான் போடுறதுனால எனக்கு என்ன பயன்? மற்றவர்களுக்கு என்ன? இந்த ரூ. 1000 சட்டை எனக்கு நான் ஒருத்தி தான் போட முடியும். ஆனால் இதனால் பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகளும் இருப்பாங்க. என்னோட பயணிக்கிற ஒரு வாத்தியார் இருப்பாரு. ஓகேவா? அவரு ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ஹெச்எம். அவரும் நல்ல சம்பளம். அவங்க ஒய்ஃபும் நல்ல சம்பளம். பையன் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் 3வது வருஷம் படிக்கிறாரு. ஒரு 10 ஏக்கர் நிலம் வச்சிருக்காரு. எல்லாமே இருக்கு அவர்ட்ட. ஆனா அவர்கிட்ட நான் கத்துக்கிட்டது ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, ஒரு மோதிரம் போட மாட்டாரு, ஒரு செயின் போட மாட்டாரு. ஏன் சார் அப்படிம்பேன்.
இல்ல மேம். ஒரு சாதாரண குழந்தைகள் வந்து படிக்கக்கூடிய இடங்கள் இது. நான் ஒரு வேளை ஒரு மோதிரம் போடுறேன். நான் ஒரு வேளை செயின் போடுறேன். அ இவரெல்லாம் போடுறாங்க. நமக்கு இது இல்லையேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க எங்கேயாவது தவறுதலாக அதுங்களுக்கு திருட்டுன்னு தெரியாது. ஆனா அந்த பொருள போட வேண்டுங்கிற ஆசையில அது எதையாவது திருடிடுச்சுன்னா என்னம்மா பண்றது? என்னால முடிஞ்சது. நான் உங்கள போட வேண்டாம்னு சொல்லல. பட் என்னால ஒரு சமூகத்துல ஒரு குற்றவாளி உருவாக வேண்டாங்கிற ஒரே ஒரு காரணம் தாம்மா நான் இத போடுறதில்ல அப்டின்னாரு. அப்ப அந்த மனிதர்கள் கிட்ட அந்த வேல்யூ ஆடட் பெர்சன் அவர்கிட்ட இல்லாத என்ன சொல்றது வசதிகள் இல்லாமலாம் இல்ல. ஆனால் அந்த வசதிகளை அவர் எந்த விதமாக பயன்படுத்திக்கிட்டார் அப்படின்னா, குறிப்பா சொன்னோம்னா வெள்ளூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய பையனுக்கு கவர்மெண்ட்ல ஃப்ரீ. அங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல எந்த ஸ்கூலா இருந்தாலும் அந்த ஸ்கூல்ல இருந்து வரக்கூடிய குழந்தைங்களுக்கு முதல் இடங்களை பிடித்த குழந்தைங்களுக்கு வெள்ளூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கொடுக்குது. அந்த குழந்தைங்களுக்கு ஒரு எக்ஸாம் ஃபீஸ் கட்டல அப்படின்னா தான் பள்ளிக்கூடத்துல படிச்ச குழந்தைங்களுக்கு இன்னைக்கு அவர் இன்னி வரைக்கும் அந்த ஒரு 2-3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்றாரு. அப்ப ஒரு மனிதனானவன் அப்ப அந்த குழந்தைங்களுக்கு யார் அந்த கடவுள் அப்படின்னா அவர் தான் கடவுளா இருப்பாரு. இப்ப நம்மளை தாண்டி பல பேர் பயணிப்பாங்க. அந்த பல பேர் பயணிக்கும் போது நம்ம ஒரு சிலரை வந்து வாழ்க்கையில மறக்கவே மாட்டோம். குறிப்பா சொல்ல போனோம்னா என்னுடைய செயின் ஸ்நாட்ச்ல நான் கீழே விழுந்துட்டேன். என்னோட செயின் பறி கொடுத்துட்டேன். யாருன்னே தெரியாது. ஒரு ஆட்டோக்காரரு எனக்கு வந்து கோர்ட்ல வந்து ஆமா இவங்க செயின் ஸ்நாட்ச் பண்ணதை நான் பார்த்தேன் அப்படின்னாரு. அப்ப அந்த மனிதருடைய செயல் அவரை வேல்யூ ஆடட் பர்சனாக மாற்றியது. முன்பின் தெரியாதவர்களுக்கு உதவி செய்வதுதான் அந்த காலத்துல வழக்கமா இருந்தது. இன்னைக்கு நம்ம யாருக்கு உதவி செய்யறோம் அப்படிங்கிறத பார்க்கும்போது சில சமயங்களில் நமக்குள்ளேயே நம்ம உதவி செஞ்சுக்கிறோமா அப்படின்னு பார்த்தா கூட இல்லை. குறிப்பா என்ன சூழ்நிலைகள் ஏன் மாறினோம் அப்படிங்கிறது தெரியாம நம்ம காலப்போக்குல பயணிச்சுக்கிட்டே இருக்கோம். திடீர்னு ஒரு கிளைமேட் நல்லா இருக்கு, திடீர்னு ஒரு கிளைமேட் மழை வருது, திடீர்னு வெயில் அடிக்குது, திடீர்னு கொஞ்சம் பிளஷரா இருக்குங்கிற மாதிரி நம்ம மனநிலைகளும் ஒரு ஒரு மனநிலைகளை மாறிக்கொண்டு பயணிக்குது. அப்ப இந்த வேல்யூ ஆடட் பர்சன் அப்படிங்கும் போது விவேகானந்தர் அழகா சொல்றது என்ன, எவ்வளவோ அழியக்கூடிய பொருள்கள் இருக்கு, ஆனால் இதையெல்லாம் நீ அழிக்கக்கூடிய சக்தி உன்கிட்ட இருக்கு, ஆனால் உன்னை ஆளுகின்ற சக்தியான கடவுள் உன்னிடமே இருக்கார் அப்படின்னு அழகா சொல்றாரு. அப்ப ஒவ்வொரு நாட்டுல ஒரு ஆந்திரால இருக்கக்கூடிய ஒரு கவி, ஒரு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கவி 2 பேருமே எங்கேயோ இருந்தாங்க, எங்கேயோ படிச்சாங்க, எங்கேயோ வாழ்ந்தாங்க. ஆனா அவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்க, எப்ப நீ வேல்யூ ஆடட் ஆகுற, உனக்குள்ள இருக்கிறது யாரு, நீ யாரு, நீ மத்தவங்களுக்கு என்ன உன்னால நல்லது நடக்குதா, உன்னால கெட்டது நடக்குதா அப்படின்னு நீ பார்க்கும் போதுதான் யூ ஆர் எ வேல்யூ ஆடட் பர்சனா மாறுற. அடுத்தது பார்க்கும்போது அமெரிக்க தேசத்து மகா வித்வானும் ஞானியுமாகிய எமர்சன் சொல்கிறார், எவன் வந்தாலும் சரி அவனிடம் உள்ள தெய்வத்தை நான் பார்ப்பதற்கு தடை உண்டாகுகிறது. ஒவ்வொருவனும் தன்னுள்ளே இருக்கும் திருக்கோயிலின் கதவுகளை மூடி வைத்துவிட்டு மற்றொருவனுடைய தெய்வத்தையும் மற்றொருவனுக்கான வேறொருவன் சொல்லிய தெய்வத்தையும் பற்றி பொய்க்கதைகள் என்னிடம் சொல்ல வருகிறான். எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி, எத்தனையோ யுகங்களுக்கு முன்னாடி எமர்சன் நம்ம பார்த்திருக்கோமோ பார்க்கலையான்னு தெரியல. பட் எமர்சனோட கூற்று இன்னும் இருக்கு. அப்ப ஒரு மனிதன் சொல்லியதை, ஒரு மனிதன் கேட்டதை, ஒரு மனிதன் தன் கண்களை பார்த்ததை, அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்ப்பா, அந்த மதத்து கடவுள் இதை செய்யறாரு, இந்த மதத்து இதை கடவுள் செய்யறாரு, அப்பயே இருந்துருச்சு. நம்ம இன்னைக்குதான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஆனா அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே இருந்திருக்கும் போல இருக்கு. அப்ப எதை பற்றி நான் அறிகிறேன்ங்கிறத விட யார் எதை சொன்னாங்க அப்படின்னு நான் நம்பும் பொழுதுதான் நான் என்னுடைய அறிவை திறக்க முடிகிறது. அப்போ ஒரு மனிதன் வேல்யூ ஆடடா இருக்கணும் அப்படின்னால் அவன் நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டியதாக இருக்கு. எப்போ புத்தகங்களை நிறைய படிக்கிறோமோ அப்பொழுதே நமது மனநிலையில் சற்று மாறுதல்கள் ஏற்படுகிறது. அடுத்தது இந்த சீன தேசத்து ஞானி சொல்கிறார், பழைய காலத்திலிருந்து வந்ததென்று கருதி ஒரு மதம் உண்மை என்பது நிச்சயவிடலாகாது. உண்மை இதற்கு நேர்மாறானது. மனித ஜாதி நாளாக நாளாக வாழ்க்கையின் உண்மை விதிகளை நன்றாக தெரிந்து கொள்கிறது. நம் பாட்டன்மார்களும் பூட்டன்மார்களும் நம்பிய விஷயங்களை நாமும் நம்ப வேண்டும் என்ற விஷயமாக குழந்தையாக இருக்கும் போது தைத்த உடுப்புகளையே பெரியவனாகும் போது போட்டுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒப்பாகும். எவ்வளவு அழகா சொல்லிட்டார். எங்க ஒரு ஹெரிட்டரியில இருக்கக்கூடியது, ஒரு கல்ச்சர் பேஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனா சின்ன வயதுல இருக்கக்கூடிய சட்டைய நீ பெரிய காலத்துல போட்டுக்கணும்னா இந்த மாதிரி சில கட்டுக்கதைகளை நாமல் இரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஒவ்வொரு ஞானிகளும் ஒவ்வொருவரிடமிருந்து வித்தியாசப்படுகின்றன. அப்ப வேல்யூ ஆடட் பர்சன்ஸ் அப்படிங்கும் போது நான் எதையெல்லாம்
பார்க்கணும், எதையெல்லாம் செய்யணும், எதையெல்லாம் ஒத்து போகணும், எதையெல்லாம் எனக்கு தேவை, எதெல்லாம் தேவையில்ல அப்படிங்கும்போது தான் நான் வேல்யூ ஆடட் பெர்சனாக மாறுகிறேன். குறிப்பா சொல்லப் போனோம்னா, நம்ம தமிழ்நாட்டோட மாநில மரம் அப்படிங்கிறது பனைமரம். அந்த பனைமரத்துல இருந்து நமக்கு கிடைக்காத பொருட்களே கிடையாது. அந்த வேல்யூ ஆடட் அப்படிங்கும்போதுதான் உள்நாட்டுல மதிப்பு கூட்டு பொருளாக இருக்கக்கூடிய ஒரே மரம் அப்படின்னா பனை மரம். அதுல தண்ணி தேவையில்ல, ஒரு ட்ரை பகுதியில வளரக்கூடிய மரம். அதுல இல்லாத பொருட்கள் நமக்கு கிடையாது. இப்ப எத்தனையோ மரங்களை வந்து நம்ம பராமரிக்கிறோமோ பராமரிக்கலையோ, பனை மரங்களை பராமரிக்கிறதுக்கு எங்களுக்கு இது திருச்சி மாவட்ட ஆட்சியர் முன்னாடி இருந்த பிரதீப் குமார் அதுக்கு செலவு அவ்வளவு பண்ணினாரு. ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பனைமரத்தை தூர்வாரி மற்ற இடத்துல கொண்டு போய் அந்த பனைமரத்தை நட்டு அந்த பனைமரத்துல இருந்து வரக்கூடிய பொருட்களை மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றினார். அப்ப சாதாரணமாக நம்ம வந்து என்ன சொல்றோம், பனைமரம் அதுல வந்து கல்லு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சோம். ஆனா அந்த பனை மரத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 8th ஒரு பாடமே இருக்கு. அப்ப ஒரு சாதாரண மரம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய மரம் கூட இந்த வேல்யூ ஆடட் பொருளுக்காக மதிப்பு கூட்டு பொருளாக மாறும்போது 6 அறிவு மிக்க மனிதன் இந்த சமூகத்துக்கு வரும் பொழுது அவனால எத்தனை மனிதர்கள் பயனடைறாங்க அப்படிங்கும் போதுதான் அந்த மதிப்பு கூட்டு அப்படிங்கிற வார்த்தைக்கே அதிகமாக இருக்கும். மதிப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா 10 பேர் வரும்போது நம்மள ஹானர் பண்றது மதிப்பு அப்படிங்கறதோட இந்த 10 பேரோட வாழ்க்கையிலும் எனக்கான இடம் எப்பயுமே இருக்கும், அது நல்லதுக்கு மட்டும்தான் பயன்படும் அப்படின்னு சொல்றதுதான் என்னோட இதுல நான் மதிப்புன்னு நினைக்கிறேன். எத்தனையோ மாணவர்கள் எத்தனையோ மாணவிகள் இன்று நம்ம ஒவ்வொரு ஆசிரியர்கிட்டையும் உருவாக்கி இருப்போம்.